கடந்த 8 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளற்ற இடத்தில் வசித்து வரும் மகாகவி பாரதி நகர மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவது தொடர்பான நடவடிக்கையில் இழுபறி நிலையே நீடித்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஸ்டாலின் தரும் தகவல்களை பார்க்கலாம். மகாகவி பாரதி நகர் மக்கள் கடந்த 8 ஆண்டுகளாக மாற்றிடம் கேட்டு கோரி வரும் நிலையில் இதுவரை அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் அந்த பகுதி மக்கள் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமலே காட்சியளிக்கின்றனர். இந்த பிரச்சனை குறித்து தொடர்ந்து 2 மாதங்களாக புதிய தலைமையில் செய்தி வெளியிட்டிருந்த பொழுதிலும் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு காரணத்தினால் இதுவரை அந்த பிரச்சனையில் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். கடந்த 1 மாதத்துக்கு முன்பு அந்த பகுதி மக்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை முற்றுகையிட்ட போது அடுத்த 2 நாட்களுக்கு நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான மாற்றிடம் வழங்கும் என்ற அதிகாரி தரப்பில் உறுதியளித்திருந்தாலும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் அதன் பிறகு 15 நாட்கள் முன்பு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு அதன் தலைவரை சந்தித்து அவர்களுக்கான மாற்றிடம் கேட்டு ஒரு கோரிக்கை வைத்தனர். அதன் பிறகு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் தலைவர் அடுத்த 15 நாட்கள் நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மாற்றிடம் வழங்கும் என்று உறுதியளித்திருந்தார். கடந்த 1 வாரத்துக்கு முன்பு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் தலைவரை இது குறித்து கேட்டபோது சென்னை மாநகராட்சியிடம் ஒரு ஆய்வறிக்கை கேட்க இருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை வந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கான மாற்றிடம் ஒதுக்கீடு செய்வதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரை மாநகராட்சி அதிகாரிகள் எந்த விதமான ஆய்வறிக்கையும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்திற்கு வராதால் அந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து மாற்றிடம் கிடைப்பதில் சிக்கல் நீடித்துதான் வருகிறது. இந்த பிரச்சனை குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்பு கொண்டு முயற்சித்த போது பட்ஜெட் கூட்டத்தில் இருந்தால் அவர்களை எந்த விதமான தொடர்பும் மேற்கொள்ளப்படும் என்றுதான் கூற வேண்டும். இந்த பிரச்சனை அரசு துறைகளிலும் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு காரணத்தினால் அவர்களுக்கான மாற்றிடம் கிடைப்பதற்கான அந்த கிடைப்பதற்கான நிலை இன்னும் கேள்விக்குறியாக தான் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் ஸ்டாலின்.